ஹலோ மக்களே! இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ண ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான தீம் பார்க் போலான்னு நாங்க போன இடம் தான் பார்த்தீங்கன்னா, ஃபேண்டஸி பார்க். இது பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து 50 கிலோமீட்டர் வருது. பாலக்காட்ல லொக்கேட் ஆயிருக்கு. இங்க அடல்ட்ஸ்க்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 750, சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 600. சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக 4 ஃபீட் ஹைட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் இருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுட் மசாஜர் வச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் 50 ரூபி, 10 மினிட்ஸ்க்கு 100 ரூபி அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஷாப்ல தான் பார்த்தீங்கன்னா லாக்கர் கீ நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். பர் லாக்கருக்கு பார்த்தீங்கன்னா 270 சார்ஜ் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் நம்ம போகும்போது கீயை ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா 200 ரூபா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாண்டட் ஹவுஸ் தான் போனோம். நல்லா இருந்துச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் டைப்ல இருக்க ராட்டினங்க மஸ்ட் ட்ரைங்க, ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்க சூப்பரா இருந்துச்சுங்க. இதுல கிட்ஸும் போறாங்க, அந்த அளவுக்கு இது நல்லா இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கைரோஸ்கோப்னு வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 360 டிகிரிக்கு நம்மளை வந்து ரொட்டேட் பண்ணுதுங்க. நல்லா இருந்துச்சுங்க. இது பாக்குறதுக்கும் ரைட் பண்றதுக்கும் சூப்பரா இருந்துச்சுங்க. அடுத்து போன ட்ரை கேம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபால்ங்க. இதுக்கு நல்ல கூட்டமாகவே இருந்துச்சுங்க. லைன் பை லைனாக நிறைய பேர் நின்று இருந்தாங்க. இதுவும் ஒரு சூப்பரான ஒரு கேமுங்க. நல்லா இருந்துச்சுங்க. மேலே இருந்து கீழே வந்துட்டு போக அவ்வளோ ஜர்க்கு காட்டுச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஃபிளார் டைப்ல இருக்க ஸ்விங்கும் சூப்பரா இருந்துச்சுங்க. அடல்ட்ஸ் கிட்ஸ் எல்லா பேருமே போறாங்க. நல்லா இருந்துச்சுங்க. இதுவும் மஸ்ட் ட்ரைங்க. இந்த பைரட் போட் ரைடும் பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்க. பெரிய தீம் பார்க்ல பாக்குற மாதிரி இல்லாம இது ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. இந்த கேமும் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. எல்லாருமே போயிட்டு வந்து என்ஜாய் பண்ணாங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. இங்க பாத்தீங்கன்னா டிராகன் கோஸ்டர்னு ஒன்று வச்சிருக்காங்க. சின்னதான ஒரு கோஸ்டர் ரைடு மாதிரியே இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குங்க. பவுன்சிங் ஹவுஸ் நிறைய இருக்குங்க. 1 by 1 நான் ஒவ்வொன்றா போடுற பாருங்க. எல்லாமே கிட்ஸ்க்கான கேம்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. டேசிங் கார்ஸ்க்குலாம் போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ரேஞ்சுக்குள்ள விடுறாங்க ரைட் பண்றதுக்கு. நல்லா இருந்துச்சுங்க. மிரர் மேஸுக்கு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு வேங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. நாங்க போனது பாத்தீங்கன்னா ஒரு சண்டே நல்லா கூட்டமா இருந்துச்சுங்க. ரொம்ப கூட்டமா இருந்துச்சுங்க. அடுத்தது ட்ரை கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க அப்படியே நேரா வாட்டர் கேம்ஸ்க்கு போயிட்டோங்க. இங்க அடல்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 கேம்ஸ் பக்கம் இருக்குங்க. ஸ்லைடு விண்டரு, அடுத்தது பாத்தீங்கன்னா பலூன் ஸ்லைடரு, ஃப்ரீ ஃபால் ஸ்லைடரு, சைடு விண்டரு, அடுத்தது ஃபேமிலி ராஃப்ட், பலூன் ஸ்லைடரு. இங்க கிட்ஸுக்கு பாத்தீங்கன்னா சின்ன பூல் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்லைட் கேம்ஸ் எல்லாம் இருக்குங்க. எல்லாம் நாங்களும் அதுலதான் ஏறி என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்களும் கிட்ஸா மாறிட்டேங்க. உள்ளேயே பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. மதிய லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏவரேஜா தாங்க இருந்தது ஃபுட் எல்லாமே. நீங்களும் வீட்ல இருந்து கொண்டு போற மாதிரி இருந்தா கொண்டு போய்க்கலாங்க. இங்க செக்கிங்ல எல்லாம் அதெல்லாம் பாக்குறது இல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா தீம் பார்க்லயும் இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா வேவ் ஃபூலும் இருக்குங்க. மக்கள் எங்க ஆஜராகிறாங்களோ இல்லையோ இந்த இடத்துல வந்து கரெக்டா அந்தந்த டைம்ல வேவ் ஃபூல் போடும்போது பாத்தீங்கன்னா ஆஜராயிருங்க. வேவ் பாத்தீங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் பர் டேக்கு போடுறாங்க. நல்லா சூப்பரா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா லக்கி ஃபால்ஸ்னு வச்சிருக்க மாதிரி இங்கேயும் இருக்குங்க. இங்கேயும் நல்லா இருக்குங்க. பக்கத்துலயே பாத்தீங்கன்னா மியூசிக்ல பிளே பண்ணி சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த இடமே பாக்குறதுக்கேவே நல்லா குளிச்சுட்டும் டான்ஸ் ஆடிட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சுங்க.
நீங்கள் இங்கே விசிட் பண்ணுறீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கும் கிட்ஸுக்கும் ஏற்ற இடங்க இந்த இடம். நல்லா இருந்துச்சுங்க. அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்காங்க. அடல்ட்ஸ் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த கேம்ஸ் எல்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சின்ன தீம் பார்க் தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. கிட்ஸோட ஃபேமிலியோட வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோதாங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக்கை தட்டி விட்டுருங்க. பிகி பீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ மக்களே.